பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே கோபி ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. என் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை என்னை செய்ய விடாமல் எல்லாத்துலேயுமே இந்த பாக்கியாவை முன்னிறுத்தி சடங்கெல்லாம் செய்ய வச்சுட்டாங்களே. இந்த பாக்கியாவும் என்னவோ எங்கள் அப்பாவோட பொண்ணுன்ற உரிமையில் எல்லா சடங்கையுமே செஞ்சுட்டா. ஆனால் எங்கள் அப்பா என்னை மன்னிக்காமையே இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இருக்கிற எங்கள் அம்மாவும் என்னை பார்க்க விருப்பப்படாமல் என்கிட்டயே வராத, நீ என் பையனே கிடையாது அப்படின்னு என்கிட்ட பேசவே ரொம்பவே வேதனைப்படுறாங்க. பேச அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையில் இருக்காரு. இங்கே ராதிகா தான் கோபிக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்காங்க. நடந்தது நடந்து போச்சு கோபி, இதை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் அம்மாவை பற்றியும் இங்கே பாக்கியா வீட்டில் உள்ளவங்கள பற்றி யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க கொடுக்க வேண்டிய எந்த உரிமையவும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா எப்படி நீங்கள் மகன்ற உரிமையோட உங்கள் அம்மா கிட்ட போய் இனி பேச போவீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கோபி, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு நானும் மையவும் இருக்கோம். எங்களை பற்றி மட்டும் யோசிங்க கோபி அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க ராதிகா. இங்கே கோபி ராதிகா கிட்ட சொல்கிறாரு, எங்கள் அப்பா அவ்வளோ தைரியமாக நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர். அவருக்கு இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் கூட வாக்கிங்க்கு எவ்வளோ தூரம் வேணாலும் நடப்பார் தெரியுமா? என் அப்பாவும் நானும் வாக்கிங்கு போகும்போது என்னை விட ரொம்பவே வேகமாக நடக்கிறது எங்கள் அப்பா தான். அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி நடக்கும் ஒரு ராதிகா? நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு தான் அங்கே பிறந்தநாளில் எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக பேசி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன அவர் மகனாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படியே எங்கள் அப்பா பல வருஷம் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டேன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி நடக்க என்னவா இருக்கும் ராதிகா? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகாவும் உங்கள் அப்பா இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு. என்னை கூட தள்ளி வச்சு பேசாமல் தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கிட்டு நான் சமைச்சு போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்லாம் பாராட்டியிருக்காரு தெரியுமா? என்னதான் பாக்கியா லெவலுக்கு நான் இல்லைனாலும் இங்கே நீங்கள் என்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண போய் என்னையும் மருமகளாகவே உங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரும் நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு நாளும் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் நடந்தது நடந்து போச்சு. இனி அதை பற்றி யோசனை பண்ணியோ இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோ என்ன கோபி பண்ண போகிறோம்? மறுபடியும் உங்கள் அப்பா வரவா போகிறாரு? இல்லை இல்லை. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்கள் அப்பாவோட நினைவுகள் வரதான் செய்யும். ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வேலைக்குன்னு போக தான் செய்யணும். நல்ல கை நிறைய சம்பாதிக்க தான் செய்யணும். இன்னும் எத்தனை நாள் தான் இதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அதுக்கு கோபியும், நீ அப்படி யோசிக்கலாம், ஆனால் அங்கே என்னை விட்டு பிரிஞ்சு போனது என்னுடைய அப்பாவாச்சே, அவரை பற்றி நான் கண்டிப்பாக யோசிக்க தானே செய்வேன். என்னால் இதிலேருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகிறேனே தெரியல ராதிகா. எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் நானே செஞ்சுருந்தா கூட ஓரளவு என் மனசை நான் தேர்த்திருந்திருப்பேன். ஓரளவு நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் எந்த சடங்கையும் செய்ய விடாமல் என்னை ஓரமாக ஒதுக்கி நிற்க வச்சு இப்படி பாக்கியாக எல்லாத்தையும் செய்கிறத பார்க்க விட்டுட்டாங்களே எங்கள் அம்மா. இப்படி மன்னிக்கவே கூடாத அளவுக்கு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதிகா? எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. எங்கள் அம்மா மனசையாவது எப்படியாவது மாற்றிடலாம். அப்பாவும் அம்மாவும் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. என்னைக்கா இருந்தாலும் நான் தான் அவங்களுடைய மகனாக எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இனி எனக்கு மனசில் தெம்பே இல்லாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ராதிகான்னு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு கோபி. இங்கே சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த பாக்கியா தன்னுடைய மாமா நினைவோடு சாப்பிட முடியாமல் அங்கே ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, இங்கே இன்னொரு பக்கம் ராமமூர்த்தியை நினச்சி இங்கே ஈஸ்வரியும் அழுகிறாங்க. இனி உங்கள் முகத்தை நான் எப்படிங்க பார்ப்பேன்? எனக்காக ஆறுதலாக என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக மருந்தாக இருந்த நீங்கள் இப்போ என் கூட இல்லையே, எப்படிங்க நான் வாழ போகிறேன்? நீங்கள் அங்கே போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தா நான் இப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன். என்னை தனியாக நீங்கள் விட்டுட்டு போக போய் தாங்க என்னால் எதையுமே பண்ண முடியாமல் உங்கள் நினைப்பாவே இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. வீட்டில் இருந்த பழனிசாமி இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. பாக்கியா மேடம் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கடின உழைப்பாளி. அவங்க எல்லாத்துலேயுமே சாதனை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இதை தாங்க முடியாமல் ரொம்பவே துவண்டு போயில இருக்காங்கன்னு சொல்லி பாக்கியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பிறப்புன்னு இருந்தால் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பிரிவு கண்டிப்பாக வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு நாம் அடுத்ததாக அது எல்லாத்தையுமே கடந்து போக தான் செய்யணும். இதை பற்றியே யோசனை பண்ணி நீங்கள் சாப்பிடாமல் இருந்து உங்கள் உடல்நிலைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். பாருங்கள் பாக்கியா மேடம் அவங்களால தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுடைய வீட்டுக்காரரும் அவங்கள விட்டுட்டு போய் இங்கே குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்கும்போது இங்கே உங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னு உடனே இங்கே பாக்கியா மேடமால் தாங்கிக்கவே முடியல. அவர் பாக்கியா மேடமை தன்னுடைய மகளாக தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் இனி அம்மாவாக இருந்து பாக்கியா மேடமையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு பழனிசாமி.
இங்கே பாக்கியா இப்படி நான் தனியாக இருக்கணும்னு தான் எல்லாமே எழுதியிருக்குது போல். அதனால தான் ஒவ்வொருத்தராக என்னை விட்டு இப்படி பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு துணையே இல்லாமல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. இதை பார்த்த செழியனும் எழிலும், அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போனப்போ கூட நீ இவ்வளோ அழலையேம்மா. ஆனால் தாத்தா உன்னை மகளாக பார்த்து உனக்காக எல்லாத்தையுமே செஞ்சு இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்த தாத்தா இல்லைன்னு உன்னால் தாங்கிக்க முடியலன்னு நல்லாவே தெரியுமா. அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம். உங்கள் பசங்க இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. இனி நீங்கள் ஹோட்டலுக்கு போகாமல் வீட்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்களே சம்பாதிச்சு தரோம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க எழிலும் செழியனும். பாக்கியாவும் ஈஸ்வரியும் இப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறதுனால அங்கே வந்த செல்வி வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. அங்கே ரூமெல்லாம் தொடச்சி அழகாக க்ளீன் பண்ணி அங்கே வீடு எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறமா இங்கே யாருமே சாப்பிடாம இருக்கிறதுனால செல்வி சீக்கிரமாக சமைச்சு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அழுதுட்டு இருந்த பாக்கியா கிட்ட, அக்கா கொஞ்சமாவது சாப்பிடுக்கா, உனக்கு உடம்புல தெம்பு வேண்டாமா. அது மட்டும் இல்லாமல் நீ தான்க்கா இனி இந்த குடும்பத்துக்கே தலைவராக இருந்து வழி நடத்தணும். நீ நீ இந்த குடும்பத்தை மட்டும் இல்லாமல் ஹோட்டலையும் பார்க்க வேண்டாமா. எப்பயுமே ஐயா உனக்கு துணையாக இருந்தார். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஐயா தான் உனக்கு அறிவுரை சொல்லி உனக்கு தேவையான நல்லா ஊக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்போ யாரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ தான் நீ தைரியமாக இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. உடனே பாக்கியாவும், முடியலையே செல்வி, மாமா இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் என்னால் மறுபடியும் நல்லபடியாக அந்த ஹோட்டலை நடத்த முடியும், இல்லை வீட்டில் உள்ள தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே. மாமா எனக்கு அவ்வளோ பக்கபலமாக இருந்தார். ஒரு அப்பாவாக எனக்கு அவ்வளோ துணையாக இருந்தார். கோபி நான் வேண்டான்னு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து என்னை விட்டு பிரிஞ்சு போனப்போ கூட வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை திட்டினாங்க, எதிர்த்து நின்னாங்க. ஆனால் எனக்கு பக்கபலமாக இருந்தது மாமா மட்டும்தான். நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும் பாக்கியா. அதனால் உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணுட்டு என் கூடவே எல்லா விஷயத்துலையும் இருந்தார். எனக்கு சப்போர்ட் பண்ணி கோபியை எத்தனையோ தடவை திட்டி அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்பியிருக்காரு. அப்படி எனக்கு உறுதுணையாக இருந்த மாமா வீட்டில் இல்லைன்னுட்டு நான் எப்படி செல்வி அதெல்லாம் பொறுத்துக்க முடியும். என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க. அப்புறம் இங்கே செல்வி பாக்கியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். இனி இந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும்னா நீயும் அம்மாவும் நல்லா இருக்கணும். ஏற்கனவே உன் மாமனாரும் அதை தானே ஆசைப்பட்டாங்க அக்கா. வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இப்படி அழுதுட்ருக்கவா அவர் நினச்சாரு. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து இனி இயல்பு வாழ்க்கைக்கு வரணும். உன்னை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோன்றத நீ மறந்துட்டு இப்படி அழுதுட்ருக்க பாக்கியாக்கா. அதனால் ஹோட்டலுக்கு வரணும். ஹோட்டலில் உன்னை நம்பி தான் நாங்கள் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்கோம். நீ தரக்கூடிய சம்பளத்தை வச்சு தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் நல்லபடியாக நடத்திட்டுருக்கோம். அதனால் நீ இப்படியே இங்கே உட்காந்து அழுதுட்ருக்காம நீ ஹோட்டல் பக்கம் வா. அப்போ தான் நீ கொஞ்சம் ஆறுதலாக இருப்ப. எங்கள் எல்லாருக்கூடையும் பேசி பழைய மாதிரி நீ வருவக்கா அப்படின்னு சொல்ல ஜெனி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, நீங்கள் எப்பயும் போல் ஹோட்டலில் போய் வேலையை பாருங்கள். பாட்டியை நான் நல்லா பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டையும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. இத்தனை நாள் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டேன். ஆனால் இப்படியா இப்போ நான் அப்படி நடக்க மாட்டேன். இங்கே பாட்டிக்கிட்ட என்னென்ன செய்யணும்னு நல்லா பொறுப்பாக கேட்டு வீட்டு வேலையும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. இனி எத்தனை நாள் தான் என் கை குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை வச்சுருக்கேன்னுட்டு இப்படியே வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் பொறுப்பு இல்லாமல் நான் இருக்கிறது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்படி பொறுப்பாக அங்கே ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிச்சிக்கிறீங்களோ, நான் இனி ஒரு நல்ல மருமகளாக இந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி அழுதுகிட்டே. இதை பார்த்த ஈஸ்வரியும் கண்கலங்கிக்கிட்டு, அப்புறம் என்ன பாக்கியா, உனக்காக நாங்கள் எல்லாரும் துணையாக இருக்கும்போது செல்வி சொல்கிறதும் சரிதான். இப்படியே உன் மாமனாரை நினச்சி அழுதுகிட்டே இருக்காம அவர் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கடைசி வரைக்கும் நினச்சாரு. அதனால தான் அவருடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எல்லாரு கூடயும் சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சிரித்து எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி பாசமாக பேசி எவ்வளோ அழகாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனாருன்னு பார்த்தல. அப்படி இருக்கும்போது நாம் இப்படி அழுதுட்ருக்கிறது உன் மாமாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம் இனி அழுகக்கூடாது. இனி வீட்டு வேலையை பார்க்கணும். இனி குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் பாக்கியா செய்யணும். நீ நாளைக்கே நீ உன்னுடைய ஹோட்டலுக்கு கிளம்பு. நானும் ஜெனியும் அமிர்தாவும் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக குடும்பத்தை நடத்துகிறோம். இனி என்னால் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது பாக்கியா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி அமிர்தா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இந்த வீட்டோட மூத்தவன்று எல்லாத்தையும் புரிஞ்சு பேசியிருந்தா உன் தாத்தா வருத்தப்பட்டிருக்க மாட்டார். என்னால் செழியன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானேன்னுட்டு உன் தாத்தா என்னை ரூம்குள்ளே வச்சு அப்படி திட்டினாரு. அப்போ தான் எனக்கே புரிய வந்தது, இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாமியாராகவும் ஒரு நல்ல பாட்டியாகவும் இருந்து நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. உங்கள் மனசு எல்லாத்தையும் நான் வேதனைப்படுத்திட்டேன். அதனால தான் நான் இப்போ என் வீட்டுக்காரர் இல்லாமல் உட்காந்து அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இனி என்னால் இந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. யாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அமிர்தாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ராமமூர்த்தி தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் தன்னுடைய பேர பசங்க பேர குழந்தைகள்னு எல்லார் கூடயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க ஈஸ்வரி. வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை சுற்றி இருக்கணும், அவங்கள பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் என் வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை எனக்காக விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே எப்பயும் போல் பாக்கியாவும் ஹோட்டலில் போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 4-5 நாள் ஹோட்டலுக்கு போகலை, இப்படியே இருந்தால் பணத்துக்கு என்ன செய்ய முடியும், நாம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய வேலையை தொடர்றாங்க பாக்கியா. அங்கே ராதிகா கோபிக்கு ஆறுதலாக பேசி அவரையும் வேலைக்கு அனுப்புகிறாங்க. இப்படி ராதிகாவும் கோபியும் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே எதிரில் ராமமூர்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரும் வராரு. டாக்டரை பார்த்த உடனே கோபி, ராதிகா இவர் தான் எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர். எங்கள் அப்பாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா இப்படி சீக்கிரமாக எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டார்ல. ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. இவர் நம்ம பக்கத்து வீட்டில் தான் இருக்கார். செழியனும் இவரை தான் கூட்டிகிட்டு போயிட்டு தாத்தாக்கு செக் பண்ணணும், தாத்தா இல்லை அப்படின்ற விஷயத்த இந்த டாக்டர் தான்ப்பா சொன்னார் அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் நீ வெயிட் பண்ணுறியா, இந்த டாக்டர்கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன்னு சொல்ல, அதுக்கு ராதிகாவும் இப்போ போய் பேசினா மட்டும் உங்கள் அப்பா என்ன வரவா போகிறாங்க, ஏன் கோபி தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க, டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க, எல்லாம் வயசாயிருச்சு நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க கோபி, உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்க, அது போதும்னு சொல்ல, இங்கே கோபியும் இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வயசானாலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தவர், இப்படி பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடினவர் என்னை விட்டு பிரிஞ்சு போக காரணம் என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுறதுக்காக கோபி போகிறாரு. இங்கே டாக்டர் கோபி கிட்ட, என்ன கோபி உங்கள் அப்பா இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே மன வேதனையில் இருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க, உடனே கோபியும், டாக்டர் எங்கள் அப்பா உங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்ககிட்ட தானே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார், நான் கூட நிறைய நாள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் அந்த வீட்டில் இல்லைன்னு உடனே பாக்கியா கூட்டிகிட்டு வந்தாளா டாக்டர், ஆமாம் எங்கள் அப்பா ஆரோக்கியமாக தானே இருந்தார், அப்படி இருக்கும்போது எப்படி டாக்டர் திடீர்னு எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்காமல் இருந்துட்டாங்களா, பாக்கியா பணம் இல்லைன்னு எங்கள் அப்பாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்துட்டாளா, எனக்கு ஒன்றுமே தெரியல டாக்டர், இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு, எங்கள் அப்பா ஏன் இப்படி விட்டு பிரிஞ்சு போனார் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொடுத்த எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை கோபி. ஆனாலும் அவங்க சரியான சமயத்துக்கு நாங்கள் என்னென்ன செய்ய சொன்னோமோ அதெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தாலோ இல்லை மாற்றி ஏதாவது மருந்து எடுத்திருந்தாலோ இப்படி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாக்கியா ரொம்பவே பொறுப்பானவங்கன்றதுனால அவங்க ரொம்ப நல்லா அவங்க அப்பாவை கவனிச்சிக்கிட்டாங்கன்னு அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நானும் பார்த்தேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்க எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த பாக்கியா மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது, அவள் தான் ஏதாவது மாற்றி கொடுத்துருப்பா, இல்லைனா எங்கள் அப்பாவை கவனிக்காமல் விட்டுருப்பா, அதனால தான் எங்கள் அப்பா இப்படி எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு போல் அப்படின்னு இங்கே டாக்டர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இங்கே பாக்கியா நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு டாக்டரே சொல்லியும் அதை எதையுமே கேட்காம பாக்கியா மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது, பாக்கியாவால் தான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்ச கோபி, போதும் டாக்டர் நீங்கள் சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அப்போ எங்கள் அப்பா இப்படி இவ்வளோ சீக்கிரமாக எங்களை விட்டு பெரிய காரணம் இந்த பாக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இந்த விஷயத்த ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும், என்னங்க பேசுகிறீங்க, என்னை விட பாக்கியா உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்கள கவனிக்காமல் விட்டுருவாங்களா, ஹோட்டல் வச்சு நடத்தினாலும் நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து எவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க தெரியுமா, நீங்கள் உங்கள் அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ கூட கூடையோடு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்கங்க, வெளியில் ஹோட்டல் சாப்பாடு உங்கள் அம்மாவுக்கு ஒத்துக்காதுன்னுட்டு வீட்டில் செஞ்ச சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அதனால் பாக்கியா மேலே நீங்கள் சந்தேகப்படுறதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது கோபி, முதல்ல நீங்கள் காரை எடுங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கோபிக்கு பாக்கியா மேலே ரொம்பவே கோபம் இருந்ததாலையும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா சடங்கை இந்த பாக்கியா தானே செஞ்சா அப்படின்ற ஒரு கோபத்தில் பாக்கியாவை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும், அவள் தான் என்னுடைய அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணம்னு சொல்லி அவளை நல்லா வெறுப்பேற்றணும், அழ வைக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலைக்கு கிளம்பி போகிறாரு கோபி. அங்கே ஹோட்டலுக்கு போனதும் கோபி இதை பற்றியே யோசிக்கிறாரே தவிர்த்து தன்னுடைய வேலையை பார்க்கவே மறந்துடுறாரு. எப்போ பாக்கியாவோட வீட்டுக்கு போகலாம், எங்கள் அம்மாவோட மனசை மாற்றணும், பாக்கியா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி எங்கள் அம்மாவை அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரணும், என் கூடயே வச்சுக்கணும், அப்போ தான் அம்மா மனசு மாறி பாக்கியாவை ஒதுக்கி வைப்பாங்க, என்ன எப்படி என் மகனே கிடையாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எங்கள் அம்மா பாக்கியாவை தன்னுடைய மருமகளே இல்லை, நீ என் மகளே கிடையாது, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை ஒதுக்கி வைக்கணும், என் கூட சந்தோஷமாக எங்கள் அம்மா இருக்கணும், எங்கள் அம்மா எப்பயுமே என் கூட இருக்கிறது தான் எனக்கு
சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு ரொம்ப கோவமாக விறுவிறுன்னு கிளம்பி போகிறாங்க கோபி. இங்கே கோபி இப்படி வந்து நிற்பாருன்னு எதிர்பார்க்காத ஈஸ்வரி, இங்கே எதுக்குடா இப்போ வந்த, உன்னை மகனாகவே ஏற்றுக்காம உங்கள் அப்பாவோட சடங்கை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் அனுப்புனால, அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்காக யாரை பக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு தெரிஞ்ச யாரும் இந்த வீட்டில் இல்லை, நீ யாரோ இனி நாங்கள் யாரோ அப்படின்னு சொல்ல, அம்மா என்ன நடந்திருக்குன்ற விஷயம் தெரியாமல் எப்போ பார்த்தாலும் பாக்கியா தான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர காரணம் நாமா, ஆனால் அவள் வேண்டான்னு சொல்லி நான் ஒதுக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படிமா அவளை மகளாக ஏற்றுக்கலாம், மருமகளாக ஏற்றுக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு செஞ்சீங்க பார்த்தீங்களா? ஏதோ அப்பா இப்படி நீ ஆசைப்பட்டாருன்னுட்டு பாக்கியாவை சடங்கெல்லாம் செய்ய வச்சு என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்களேம்மா. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நீங்கள் என்னை வந்து மகனாக ஏற்றுக்காமல் இப்படி முடிவெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பாசமாக எனக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எதையுமே எந்த சடங்கையுமே என்னை நீங்கள் செய்ய விடாமல் தடுத்துட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லி கோபி ரொம்பவே அழுகிறாரு. அதுக்கு ஈஸ்வரியும், நீ எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த அவமானத்துக்கு தான் இப்படி எந்த உரிமையும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்கையுமே செய்ய விடாமல் உன்னை தள்ளி நிற்க வச்சேன். மறுபடியும் இங்கே வந்து நீ பழைய விஷயத்தை பற்றி பேசி என்னை அள வைக்கலான்னு நினைக்காத. நீ தான் என் பையனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க? நீ சொல்கிற கதையெல்லாம் கேட்க நான் தயாராகவே இல்லை. நான் ஒன்றும் பழைய ஈஸ்வரி கிடையாது. எனக்கு பாக்கியாவும் என்னுடைய பேரம் பேத்திங்கன்னு இவங்க மட்டும்தான் முக்கியம். நீ யாரோன்னு சொன்னதுக்கப்புறமா எதுக்குடா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன், வெளியில் கிளம்பு கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அத்தை எதுக்காக இவ்வளோ சத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு அங்கே வந்த பாக்கியா கோபி நிற்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு என்னதான் வேணும், எங்களை எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிட்டீங்க, எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்திட்டீங்க. இந்த வீட்டுக்காக பணத்தையும் வாங்கிட்டு தான் நீங்கள் வெளியில் அந்த ராதிகா கூட வாழ்கிறதுக்காக போனீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக யாரை தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் எதிர்பார்க்குற அளவு எங்கள் மாமாவும் இல்லை, உங்களோட அம்மா நினச்சி வந்த பழைய ஈஸ்வரியும் இங்கே இல்லை. நீங்கள் முதல்ல கிளம்புங்க கோபி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா இப்படி தனக்கு எதிராக பேசுகிறத கேட்டு கோபியால் தாங்கிக்கவே முடியல. போதும் பாக்கியா, உன்கிட்ட பேசுறதுக்கு யார் வீடு தேடி வந்தது? ஆமாம், எங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமே நீ தான். எங்கள் அப்பாவையே உன்னால் ஒழுங்காக கவனிக்க முடியல. எங்கள் அப்பா அதனால தான் இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தோம் எங்களை விட்டு இவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சு போயிட்டாரு. நீ எங்கள் அப்பாவை நல்லா கவனிச்சிருந்தா அவர் இன்னும் இருந்திருப்பாரு. நானும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருப்பேன். அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருப்பேன். ஆனால் நீ உன்னுடைய வேலை தான் முக்கியம்னுட்டு பசங்களையே ஒழுங்காக கவனிக்கல, என் அப்பா அம்மாவையும் நீ கவனிக்கல. இதுக்கு மேலேயும் எங்கள் அம்மா இந்த வீட்டில் இருந்தால் நீ கவனிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் அவங்கள ஏன் கூடயே கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியா, யாரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க? இப்போ ஈஸ்வரியத்தை என்னுடைய அம்மா, அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போக உங்களுக்கு தான் உரிமை கிடையாது. நான் உங்கள் அப்பாவை கவனிக்கலையா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அப்போ நீங்கள் எப்படி கவனிச்சிங்கன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணிங்களா? அள வச்சு அவமானப்படுத்தி எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சு தானே இங்கே அனுப்பி விட்டீங்க. அப்படி இருக்கும்போது அம்மா அப்பாவை கவனிக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள்லாம் பேசவே கூடாது கோபி. ஏன் மாமனாரை நான் நல்லபடியாகவே கவனிக்கலன்னு நீங்கள் என்ன பக்கத்தில் இருந்தா பார்த்தீங்க? இல்லை என் வீட்டில் வந்து என் மாமாவை ஒரு நாளாவது கவனிச்சிருப்பீங்களா? அதை பற்றி நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கு கோபியும், இப்போ தான் பாக்கியா டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். அவர் உன்னை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார். எங்கள் அப்பாவை நீ ஒழுங்காக கவனிக்கல, ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலன்னுட்டு. ஆமாம், எங்கள் அப்பாவை நீ நல்லபடியாக கவனிச்சிருந்தா அவர் எதுக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க போறாரு? ஒருவேளை அவங்க கொடுத்த மருந்தை எங்கள் அப்பாவுக்கு மாற்றி கொடுத்து சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்டியா? நீ ஏற்கனவே இந்த வீட்டையே உன் பேரில் மாற்றினவளாச்சே. பணத்தை கொடுத்து என்னையும் ராதிகாவையும் இந்த வீட்டில் தங்க விடாமல் வெளியில் அனுப்பினவ தானே. அப்படி இருக்கும்போது நீ என்ன வேணாலும் செய்வ. அதனால தான் நான் உன்னை நம்ப தயாராகவே இல்லை. என் அம்மாவும் உன்னால் ஏதாவது எங்கள் அம்மாவுக்கும் ஆயிடுச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அம்மா நீங்கள் கிளம்புங்கம்மா. டாக்டர் இந்த பாக்கியாவை பற்றி நல்லா நிறைய சொன்னாருமா. இவ உங்களை சரியாக பார்த்துக்க மாட்டா. இவளால் தான் நம்ம அப்பா, ஆரோக்கியமாக இருந்த நம்ம அப்பா இவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சு போயிட்டாரு. அதை உங்களால் தாங்கிக்க முடியலல்லம்மா. உங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என் கூட தாம்மா வரணும் அப்படின்னு சொல்லி கோபி ரொம்பவே அழுகிறாரு. டாக்டர் சொன்னது என்னவோ பாக்கியாவை ரொம்ப நல்ல விதமாக, ஆனால் அதை அப்படியே மாற்றி பேசி பாக்கியா மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்ற மாதிரி ஈஸ்வரி முன்னாடி கோபி சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாக்கியா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் மாமாவையும் அத்தையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது கோபி வீடு தேடி வந்து இந்த மாதிரி சொல்கிறாரே, என்னாலையா மாமா அப்படி பிரிஞ்சு போனார்? மாமாவும் அத்தையும் நிறைய நாள் நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டதே நான் தான். ஏதோ எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்த என் பக்கம் திருப்பி விட்டு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரே கோபின்னுட்டு தாங்க முடியாமல் இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியா. இதை பார்த்த ஈஸ்வரி, போதும் கோபி நிறுத்து. யார் மேலே யார் சந்தேகப்படுறது? நீ என்னுடைய பையனே இல்லை. நீ என்ன நல்லா கவனிச்சிருந்தா பாக்கியா எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படணும் எங்களுக்காக?
அவள் எங்களை அப்பா அம்மாவாக பார்த்து கவனிச்சுக்கிட்டா. என்றைக்குமே பாக்கியா என்னை மாமியாராகவும் மாமனாராகவும் பார்த்ததே கிடையாது. என்னையும் உங்கள் அப்பாவையும் நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே பாக்கியா தான். அவள் மேலே ஏதாவது தேவையில்லாத விஷயத்த சொல்லி அவள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்னால் அதை நம்பிக்கிட்டு கூட உன் வீட்டுக்கு வந்துடுவேன் நீ நினச்சியா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தடவை உன்னை நம்பி அங்கே வந்து நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன். மறுபடியும் அங்கே வந்து நான் என்னை அள வைக்கலான்னு பார்க்குறியா? அதுவும் உன்னை நம்பி அந்த ராதிகாவோட வீட்டுக்கு. என்ன நடந்தாலும் சரி, பாக்கியா எனக்கு என்ன செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா பாக்கியா எனக்கு மருமக இல்லை மக. அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா விதத்துலேயும் பாக்கியா நல்லதை மட்டும்தான் செய்வான்னு எனக்கும் தெரியும், உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. பாக்கியாவை பற்றி இன்னொரு தடவை என் முன்னாடி நின்று தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தேன்னா என் பேரன்களோட அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். புரியுதா? முதல்ல இங்கேருந்து கிளம்புடா. நீ இத்தனை நாள் வரைக்கும் உன் அப்பாவை பற்றியும் யோசிக்கல, என்னை பற்றியும் யோசிக்கல. உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டு போன நீ எல்லாம் எனக்கு ஏதாவது ஆயிரும்னு யோசிக்கிறியா? அப்படியே ஆனாலும் பாக்கியாவோட மடியில் நான் தலை சாஞ்சாவே எனக்கு அது நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலேயும் கோபி அங்கே நின்று பேசுறதுக்கே அவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இந்த பாக்கியா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு எடுத்து சொல்கிறேன். ஆனால் அம்மா என்ன நம்பாமல் இங்கே பாக்கியாவை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் ஹோட்டலோட ஓனராக இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா. வீட்டில் உள்ள எல்லாரையுமே எல்லார்கிட்டையுமே என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அவங்க எல்லாரோட மனசையும் மாற்றி வச்சுருக்கா. இது எத்தனை நாள் தான் போகுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். எங்கள் அப்பாவுக்கே இப்படி ஒரு நிலைமையை உண்டு பண்ணிட்டா இந்த பாக்கியா. எங்கள் அம்மாவை மட்டும் இவனை நல்லாவா பார்த்துக்க போகிறா? என்னைக்கா இருந்தாலும் எங்கள் அம்மா மனசு மாறி என்னை மகனாக ஏற்றுக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக என்னை தேடி என் வீட்டுக்கு வரதான் போகிறாங்க. அப்போ இருக்குது இந்த பாக்கியாவுக்கு. இந்த பாக்கியா மட்டும் குடும்பத்தோட தன்னுடைய அத்தை, தன்னுடைய பசங்க, பேரன் பேத்தின்னு சந்தோஷமாக இருக்கணும். நான் மட்டும் உறவே இல்லாமல் எந்த ஒரு சொந்த பந்தமுமே இல்லாமல் தனியாக நிற்கணுமா? அப்படி இந்த பாக்கியா என்றைக்கும் சந்தோஷமாக இருக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே கோபி வந்து ஈஸ்வரி பேசின பேச்சால் அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாமல் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு. இங்கே ராதிகா என்ன இந்த கோபி இன்னும் ஹோட்டல்லேருந்து வரவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க கோபி வீட்டுக்குள்ளே போகிறாரு. உடனே இங்கே கோபி பாத்தியா ராதிகா, நான் பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே சொல்லி எங்கள் அம்மாவோட மனசை மாற்றி இந்த நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்த்தா எங்கள் அம்மா என்னவோ அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தார். அவரை விட அவ்வளோ வேகமாக என்னால் நடக்கக்கூட முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, இது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா தான்னு சொன்னால் பாக்கியாவை பற்றி நீ தப்பு தப்பாக பேசாத அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு எதிராக என்னை திட்டுறாங்க. பாக்கியா முன்னாடியே என்னை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க ராதிகா. இதுக்கு மேலேயும் அங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு என்னோட நல்ல மனசை புரிஞ்சுப்பீங்க, என்னை நீங்கள் தேடி வருவீங்க அம்மா, அன்னைக்கு நான் வந்து இந்த பாக்கியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டுட்டு அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா, இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், டாக்டரையும் போய் பார்க்க வேண்டாம், அந்த பாக்கியாவையும் போய் பார்க்க வேண்டான்னுட்டு. என் பேச்சை கேட்டால் தானே? எப்போ பார்த்தாலும் அங்கே அவமானப்பட்டு வந்து இங்கே புலம்புறதே உங்களுக்கு வழக்கமாக போச்சு. இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது கோபி, புரிஞ்சு நடந்துக்கோங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நானும் மையவும் மட்டும்தான் இருக்கணும். மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு உங்கள் அம்மாவை பார்க்க போகிறதா சொல்லி பாக்கியாவை அவமானப்படுத்த நினச்சி அங்கே போயிட்டு இப்படி வந்து புலம்பிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நான் பாட்டுக்கு மையவை கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். தனியாக இருங்கன்னு சொல்லிட்டு என் சொல் பேச்சை கேட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் கூட நான் இருப்பேன் கோபி அப்படின்னு ராதிகா ரொம்ப கோவமாக இங்கே கோபியை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கோபி நினைக்கிறாரு, எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும், கூடவே வச்சு நல்லா கவனிக்கணும்னு நினச்சா எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ராதிகா என்னடானா என் மனசையே புரிஞ்சுக்காம திட்டுறாளே. போகிற போக்க பார்த்தா எங்கள் அம்மாவும் என்னை ஏற்றுக்காம இந்த ராதிகாவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு கோபி.